Hi students, welcome to our channel Brainstorm Max. இன்னைக்கு நம்ம class 10 Maxல algebra chapterல இருக்கிற எல்லா formulasum பார்க்கலாம். Formulas வந்து very important. Formulas வந்து நீங்க தனியா எழுதி வச்சிட்டீங்கன்னா exam timeல revision பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, வாங்க ஒவ்வொண்ணா பார்க்கலாம் நம்ம. இப்போ general form of linear equation in three variables ax plus by plus cz plus d equal to 0. இதுதான் general form of the linear equation in three variables. இதுதான் நம்ம வந்து sumsல பார்க்க போறோம். இப்போ the system of equation has no solution. எப்படி அப்படினா எப்போ வந்து சொல்யூஷனே கிடையாது, அது inconsistent அப்படினா இப்போ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு வரும்போது இந்த பக்கம் 0 இந்த பக்கம் வந்து 1, அதாவது அன்ஈக்குவலா வந்ததுனா 0 இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் நம்பர்ஸ் ஏதாவது வந்ததுனா அந்த மாதிரி இருந்ததுனா no solution. எப்போ infinitely many solution இருக்குனா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு வரும்போது ரெண்டு பக்கமும் equal to 0 வந்துச்சுனா உங்களுக்கு வந்து அது infinitely many solution. Unique solution எப்படி வரும்னா சால்வ் பண்ணும்போது x y z க்கு வந்து values ஒரு value இப்போ x is equal to 2, y is equal to 3, z is equal to 4 அந்த மாதிரி some values derive பண்ணீங்கன்னா that is in unique solution. அடுத்தது relation between LCM and GCD. LCM க்கு GCD க்கு எப்படி ரிலேட் பண்ணி நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்றதுன்னா f of x into g of x is equal to LCM into GCD. இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சதுன்னா இதுல ஏதாவது ஒரு unknown வேல்யூ இருந்ததுன்னா இப்போ f of x மட்டும் கொடுத்துட்டு LCM வேல்யூ GCD வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க g of x ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ என்ன ஆகும், இப்போ LCM and GCD தெரியும், f of x தெரியும்னா g of x unknown வேல்யூனா இப்போ g of x is equal to f of x இந்த பக்கம் கீழே கொண்டு போய் டிவிஷன்ல போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது general form of quadratic equation. General form of quadratic equation என்ன வரும்னா ax square plus bx plus c equal to 0. இப்போ இதுதான் general form. இதுல formula to find the roots of the quadratic equation. இப்போ இதை வந்து நம்ம middle term split பண்ணி roots கண்டுபிடிப்போம். Suppose அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி வரல, middle term split பண்ணி கண்டுபிடிக்க முடியலனா இந்த formula யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அப்போ அதுக்கு formula என்னன்னா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. abc ஓட values இதுதான். அடுத்தது if alpha and beta are the roots of the equation, alpha and beta வந்து இந்த equation ஓட roots னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப formula என்ன அப்படின்னா equation form பண்றதுக்கு formula என்ன அப்படின்னா x square minus alpha plus beta into x plus alpha beta is equal to 0. இது என்னன்னா x square minus sum of the roots, என்ன roots கொடுத்திருக்காங்களோ sum of the roots into x plus product of the roots is equal to 0. இதுதான் நம்ம இப்படிதான் equation form பண்ணணும். இப்போ அந்த sum and product நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, sum of the roots alpha plus beta எப்படி கண்டுபிடிப்போம்னா minus b by a. minus b by a னா coefficient of x divided by coefficient of x square. x ஓட coefficient என்னது b, x square ஓட coefficient a, so minus b by a. அதே மாதிரி product of the roots alpha beta கண்டுபிடிக்கணும்னா c by a. அது வந்து constant term divided by coefficient of x square. அடுத்தது nature of roots. nature of roots கண்டுபிடிக்கணும்னா first நம்ம delta கண்டுபிடிக்கணும். delta கண்டுபிடிக்க formula இதுதான், delta is equal to b square minus 4ac. இதுதான் formula. இந்த value கண்டுபிடிக்கும் போது இந்த value is greater than 0 வருந்ததுன்னா, delta is greater than 0 வருந்ததுன்னா the roots are real and unequal, அதாவது distinct, வேற இருக்கும். அதே மாதிரி இந்த delta value is equal to 0 வருந்ததுன்னா roots are real and equal. delta is less than 0 வருந்ததுன்னா no real roots, imaginary roots தான் வரும் அதுக்கு. ஸோ இதுதான், இது எல்லா ஃபார்முலாவும் அல்ஜீப்ரால இருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா வச்சுட்டு நிறைய ஃபார்முலாஸ் ஐடென்டிட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.